ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி விலாக்ஸ். இந்த வீடியோவில் பாகற்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பாகற்காயை வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பாகற்காயை அந்த எண்ணெயிலேயே வதங்குற வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு இது 4ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு சேர்த்திக்கோங்க. கறிவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா பழமாக மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பவுடர், கொஞ்சம் மல்லித்தூள் இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம எவ்வளோ கிரேவி செய்கிறோமோ அதுக்கு தகுந்தது போல் கொஞ்சம் இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த பாகற்காயை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இன்னும் கிரேவியில் உப்பு ஆட் பண்ணலை. எவ்வளோ உப்பு ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரம் அந்தளவுக்கு தெரியாது நமக்கு. தென் பாகற்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.